வணக்கம். செல்வகுமாரின் உலக தமிழர்களுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை 2025 மார்ச் 16 ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரப்படி அதிகாலை 4 மணிக்கு பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை. முதலில் அமெரிக்காவை பார்ப்போம். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்திற்கு வடக்கே இருக்கக்கூடிய மாகாணங்களில் கனமழை, அதாவது போர்ட்லாந்து பகுதிகளில் மிக கனமழை பொழிந்து வருகிறது. அப்படியே மெட்ஃபோர்ட் உள்ளே இருக்கக்கூடிய பகுதி எல்லாமே நல்ல மழைப்பொழிவை கொடுத்து அதாவது டின் ஃபால்ஸ் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது. இது அப்படியே சால்ட் லேக் சிட்டி வழியாக மேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே ஒரு மழைப்பொழிவை, அதாவது அமெரிக்காவில் மிசிசிப்பி மற்றும் அலபாமா மாகாணங்கள்ல இன்றைக்கு பொழிகின்ற அந்த இடிமழை இதுவரை கண்டதில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் எந்தவித தகவலுமே வரல. அலபாமாவில் ஓயாத இடி, வெளியே வந்து கண்ணை திறந்தால் கண் போயிடும், அந்த அளவிற்கு இடிங்க. மணிக்கணக்கில் ஓயாத இடி. ஏன், நான் பார்ப்பதுதான் மணிக்கணக்கில் ஓயாத இடியா இருக்கு. ஆனால் இது நாள் கணக்கில் ஓயாது போல் தெரிகிறது. அந்த இடத்துல அலபாமா மாகாணத்தில் தற்பொழுது இந்த இந்திய நேரப்படி அதிகாலை 4 மணி நேரப்படி பார்த்தீங்கன்னா, மொபைல் இடங்கள் பேரு மொபைல் அலபாமா மாகாணத்தோட ஒட்டுமொத்த மாகாணமுமே ஓயாத இடி. 1 2 கண்ணை திறந்தால் கண்ணே போயிடும், அந்த அளவிற்கு இடிமழை பொழிவை கொடுத்து வருகிறது. மழையை விட இடி தாக்குதல் அதிகமாக இருக்கிறது. அந்த மாகாணம் மட்டும் இல்ல, இது ஏற்கனவே உள்ளே நுழைந்த காற்று சுழற்சி டென்னிஸ் மற்றும் கேண்ட்ராக், அப்படியே அந்த மழைப்பொழிவு வந்து எங்க வருதுன்னா, ஜார்ஜியாவிற்கும் சவுத் கொரோலினாவிற்கும் நார்த் கொரோலினாவிற்கும் வெர்ஜீனியாவிற்கும் மேற்கு வெர்ஜீனியாவிற்கும் பென்சில்வேனியாவிற்கும் ஓகியோவுக்கும் நியூயார்க் மாகாணத்திற்கும் கொடுக்க போகுது. இன்று முழுவதுமே மிக மெல்ல நகர்ந்து அதீத மழைப்பொழிவுன்னு சொல்வதை விட அதீத இடிமழைப்பொழிவை, அதீத இடியை, ஓயாத இடியை கொடுத்து வருகிறது. யாராவது இருந்தா கேட்டு பாருங்க. அங்க அலபாமா மாகாணத்துல உள்ள அந்த மத்திய பகுதி, மொபைல் அதற்கு வடக்கே உள்ள பகுதியெல்லாம் கண்ணை பறிக்கும் இடி. இது தொடரும். இந்த இடி இங்க இருக்கிற இடி வேற எங்க அடுத்து எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா, ஜார்ஜியாவுக்கு போகுது. ஜார்ஜியாவுக்கு அட்லாண்டா பகுதிக்கும் அப்படியே கடலோர பகுதிக்கும் போகுது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, அடுத்த காற்று சுழற்சி இது போனதுக்கு அப்புறம் அடுத்த காற்று சுழற்சியும் உடனே வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது அப்படியே அட்லாண்டிக் பெருங்கடல் ஓரம் வரக்கூடிய 17ஆம் தேதி போய் திங்கட்கிழமை நாளைக்கு போய் முற்றிலுமா 18ஆம் தேதி கடலுக்குள்ள இறங்கிய பிறகு அடுத்த காற்று சுழற்சி அந்த கலிபோர்னியா மாகாணத்துக்கு வடக்கு இருக்கிறது. அடுத்த காற்று சுழற்சியா வரும். அது எங்க வரும்னு பார்த்தீங்கன்னா, மத்திய மாகாணங்களுக்கு தான். அதுவும் மத்திய மாகாணத்துக்கு வந்து தொடர்ச்சியாக அது நியூயார்க், வாஷிங்டன் உள்ளிட்ட பகுதிகளுக்கு வரக்கூடிய 20ஆம் தேதி வாக்கிலே வரும். 20ஆம் தேதி வாக்கில். ஆனா இப்ப கொடுத்த அளவுக்கு இடியை கொடுக்கிற மாதிரி தெரியல அது. ஆனா இது மோசமான இடியாக இருக்கிறது. இப்பொழுது இடித்து கொண்டிருக்கூடிய இடி. அதை நான் வீடியோ எடுத்து நான் இதில் போடுறேன் பாருங்க. அடுத்தபடியா இப்படியே மாதத்திற்கு 10 நாட்களுக்கு 1 குறைந்தபட்சம், வாரத்துக்கு 1 இருக்கு இப்ப தெரியுது. அப்ப வாரத்துக்கு 4 உறுதி. வாரத்துக்கு சில வாரங்கள்லாம் 2 இருக்கும் போல் இருக்கு. அப்ப 10 நாளுக்கு 5 நாள் 6 நாட்களுக்கு ஒரு நிகழ்வு காற்று சுழற்சி வந்துட்டே இருக்கு. ஆனா வந்து மிக வேகமா போயிட்டு இருக்கு, மிக வேகமாக நடைபெறும். திடீர் மழை, திடீர் காற்று, திடீர் இடி மழை இப்படி என்று சொல்லும் அளவிற்கு மிக வேகமாக நகரக்கூடிய நிகழ்வாக இருக்கிறது. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா, தென் அமெரிக்க நாடெல்லாம் கோடை மழை கொட்டி வருகிறது. இது கோடை மழை போலவே தெரியல, அந்த அளவிற்கு கொட்டுகிறது. கொலம்பியாவெல்லாம் கடுமையான ஒரு பாதிக்க மழையாக வெனிசுலா, கொலம்பியா, ஈக்குவடார், பெரு மற்றும் பொலிவியாவுக்கெல்லாம் கனமழை பொழிவை கொடுத்து வருகிறது. இந்த நிலையில தெற்கு அட்லாண்டிக் பெருங்கடலில் ஒன்று உருவாகக்கூடிய காற்று சுழற்சி அது தொடர்ந்து அது தீவிரமடைந்து வெப்பசலன இடிமழை தான், நேரடியாக புயல் தாக்க போறதில்லை,
காற்றை அனுப்பக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி அப்படியே பார்த்தீங்கன்னா உருகுவே பகுதிக்கும் அர்ஜென்டினா பகுதிக்கும் மழைப்பொழிவை தீவிரப்படுத்த போகிறது. வரக்கூடிய 18, 19 செவ்வாய், புதன், வியாழக்கிழமையெல்லாம் மழைப்பொழிவை தீவிரப்படுத்த போகிறது அந்த இது. ஆனால் அது நேரடியாக தாக்க போறதில்ல. ஆனால் மெல்ல தீவிரமடைந்து கடற்கரையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய வெள்ளி, சனி, ஞாயிறு. ஆனால் நேரடியாக தாக்காது. கடற்கரை ஓரமாக இருந்துட்டு மழைப்பொழிவை கொடுத்துட்டே இருக்கும். 21, 22, 23ஆம் தேதி எல்லாம் தென் அமெரிக்க நாடுகளோட, அதாவது சரியா சொல்ல போனால், அதாவது உருகுவே மற்றும் அர்ஜென்டினா போன்ற பகுதிகளுக்கு மொத்தமாக உருகுவேவை ஒட்டி தான் இந்த காற்று சுழற்சி வந்து அமையும். ஓகே, அடுத்த ஆப்பிரிக்க நாடுகளை பார்ப்போம். ஆப்பிரிக்க நாடுகளை பொறுத்த வரைக்கும் கோடை மழையும் தீவிரமடைஞ்சிருக்கு. அதே போல மழைக்காலமும் தெற்கு ஆப்பிரிக்காவில் தொடங்கியிருக்கு. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மடகாஸ்கர் தெற்கு மடகாஸ்கர் கடந்த காற்று சுழற்சி ஒரு காற்றழுத்த தாழ்மண்டலம் புயலாக இருந்து தான் செயலிழந்து மண்டலமாகி இப்போ கடந்துட்டு இருக்கு. அது இப்போ மடகாஸ்கரை தாண்டி மடகாஸ்கரோட தென் கிழக்கு பகுதியை ரீயூனியனுக்கு தெற்கே நகர்ந்து கொண்டிருக்கு. ஆனால் ரீயூனியனுக்கு காற்று பாதிப்பு இல்லை, இருந்தாலும் மழை, இதனால மழை இருந்துச்சு. இரு காற்று இணைவு அங்கே இருந்துச்சு. அதே போல பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ஆப்பிரிக்க நாடுகளோட தெற்கு பகுதியில் மழைக்காலமும் உகாண்டா உள்ளிட்ட மத்திய பகுதிகளில் கோடை மழைப்பொழிவும் தற்பொழுது தொடங்கியிருக்கு. உகாண்டாவிற்கும் மழைப்பொழிவு ஏரிக்குள் நல்ல மழைப்பொழிவை கொடுத்தாலும் அவ்வப்பொழுது உகாண்டாவின் தலைநகர் கம்பாலாவிற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். அண்டைய நாடுகளாகிய காங்கோ மற்றும் டான்சானியா மற்றும் கென்யா, எத்தியோப்பியா, ஜிம்பாப்வே இதெல்லாம் தெற்கு பகுதியில் கூடிய இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவு கொடுக்கும். வடக்கு பகுதிக்கு பார்த்தீங்கன்னா எத்தியோப்பியா, சோமாலியா, சூடான், சவுத் சூடானுக்கும் வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது கோடை மழைப்பொழிவை. ஆனால் உடனடியாக சூடான் கெட்டலைன்னா கூட சவுத் சூடான், அதாவது உகாண்டா ஒட்டிக்கூடிய சவுத் சூடானுக்கும் எத்தியோப்பியாவிற்கும் கென்யாவிற்கும் டான்சானியாவிற்கும் காங்கோலாம் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. காங்கோ மழை தீவிரமடையும் என்று தான் நம்ம சொல்லலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்க நாடுல மொரிஷியஸ்க்கு பார்த்தீங்கன்னா உடனடியாக எந்த வித புயல் பாதிப்பு இல்லைன்னா கூட இரு காற்று இணைவால் மொரிஷியஸ் மற்றும் ரீயூனியனுக்கு மழை இருந்துகிட்டே தான் இருக்கும். புயல் பாதிப்பு இல்லை, ஆனால் இரு காற்று இணைவினால காற்று சுழற்சியெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்துட்டே இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவை பொறுத்த வரைக்கும் வடக்கு ஆஸ்திரேலியாவிற்கு மழைப்பொழிவை தொடங்க போகிறது. குயின்லாந்து பகுதிக்கு படிப்படியாக குயின்லாந்து பகுதியில் தொடங்கக்கூடிய மழை ஒட்டுமொத்த குயின்லாந்தின் வடக்கு பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள வடக்கு மாகாணங்கள், அதாவது நார்த்தன் டெரிட்டரிக்கும் அதனை ஒட்டியுள்ள, அதாவது வெஸ்டர்ன் டெரிட்டரிக்கு, அதாவது மேற்கு மாகாணத்திற்கு வடக்கு பகுதி, மேற்கு மாகாணத்தோட வடக்கு பகுதிக்கும் மத்திய வடக்கு மாகாணத்தோட வடக்கு பகுதிக்கும் குயின்லாந்து மாகாணத்தின் வடக்கு பகுதிக்கும் நல்ல ஒரு மழைப்பொழிவை, ஆஸ்திரேலியாவின் ஒட்டுமொத்த வடக்கு பகுதி கடலோர பகுதியெல்லாம் வரக்கூடிய நாட்களில் கனமழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இது இந்தோனேஷியா மற்றும் சுமத்ரா, அதாவது இந்தோனேஷியாவோட சுமத்ரா, ஜாவா பகுதிகளுக்கு கனமழைப்பொழிவை கொடுத்து விட்டு ஒரு நிகழ்வாக உருவாகி அது ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதிக்கு கனமழைப்பொழிவை கொடுக்கும். இறுதியில் அந்த நிகழ்வு வரக்கூடிய 23, 24ஆம் தேதி வாக்கில் கொஞ்சம் மழைப்பொழிவை அதிகப்படுத்தி இன்னும் கொஞ்சம் உள்ள வரைக்கும் கொடுக்க தொடங்கி ஆஸ்திரேலியாவின் வடக்கு பகுதி கடலோரம் மட்டும் கொடுத்துட்டு இருந்தது. படிப்படியாக 18, 19, 20, 21, 22 கொஞ்சம் உள்ளேயும் ஆஸ்திரேலியாவினோட வடக்கு பகுதிக்கு கடலோரத்துக்கு சற்று உள்ளேயும் நல்ல மழைப்பொழிவை கொடுத்து 24ஆம் தேதி 25ஆம் தேதி வாக்கில் ஒரு மண்டலமாக உருவெடுத்து பிறகு அதுவும் ஆஸ்திரேலியாக்குள்ள போய் உள் மாகாணங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில், மேற்கு மாகாணங்களுக்கு மழைப்பொழிவை கொடுக்கும் வகையில் இந்த காற்று சுழற்சி அமைப்பை ஏற்படுத்தும். கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவோட வடமேற்கு பகுதியில் இது கரை கடக்கும். 27, 28ஆம் தேதி கடந்து ஆஸ்திரேலியாவோட மேற்கு மாகாணங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவை இந்த மார்ச் இறுதி நாட்களில் கனமழைப்பொழிவை, பாதிக்கும் மழைப்பொழிவை கொடுக்க போகிறது. இந்த நிகழ்வு தான் நிலநடுக்கோட்டுக்கு வடக்கு இருக்கக்கூடிய காற்றை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. அதனாலதான் பெரிய அளவிலே வலுவான நிகழ்வா வராம கிழக்கு காற்றை கொஞ்சம் அனுப்புறதாகவும் உயரழுத்தத்தோட இணைஞ்ச மழையும் கொடுக்க போகிறது தமிழ்நாட்டுக்கு, இலங்கைக்கு. ஆனால் அது முடிந்த பிறகு ஏப்ரல் 1, 2, 3 தேதிகள்லேருந்து அடுத்தடுத்து வர தொடங்கிடும், வலுவாக வர தொடங்கிடும். அது வரும்பொழுது சிங்கப்பூர், மலேசியாவுக்கெல்லாம், புருனேக்கெல்லாம் மழைப்பொழிவை கொடுத்துட்டு
வரும். மழைப்பிடிப்பு நல்ல ஒரு மழைப்பிடிப்பை கொடுத்துட்டு வரும். ஆனால் சிங்கப்பூர் மலேசியாவுக்கு கோடை மழை இது. கோடையில் வெயிலும் இருக்கும், இரவு நேர பனிப்பிடிப்பும் இருக்கும். பகலில் திடீரென்று கருத்து திடீரென்று பெய்துவிட்டு போகக்கூடிய திடீர் மழைப்பிடிவுகள் வரக்கூடிய நாட்களில் சிங்கப்பூர் மலேசியாவிற்கு இருக்கிறது. தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள், திட்டமிட்ட பணி செய்திடுங்கள். நன்றி.